தமிழில் சொல்வார்கள், தோன்றின் புகழோடு தோன்றுக, இல்லேல் தோன்றாமல் இருப்பது நன்று என்பதாக. சகோதரர்களே, புகழ் என்ற வார்த்தைக்கு முதலிடம் அது அல்லாஹ்வுக்கு சொந்தம். இரண்டாவதாக அந்த வார்த்தை உலகத்தில் அதிகமான மனிதர்களுக்கு சூட்டப்பட்ட பெயராக மாறி உலக மக்களெல்லாம் இம்மையிலும் மறுமையிலும் தங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ளவருடைய பெயராக மாறி உலகமெல்லாம் இந்த மாதத்தில் அவருடைய திருநாமம் போற்றப்பட்டு புகழப்பட்டு அவருடைய புகழ்கள் பாடப்பட்டு அவருடைய கண்ணியங்கள் மாண்புகள் மாட்சிமைகள் பேசப்பட்டு அவரை கொண்டாடிக்க கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் தான் புகழோடு தோன்றியவர், தோன்றுவதற்கு முன்னாலும் புகழப்பட்டவர், தோன்றி மறைந்து 1400 வருடங்களுக்கு பின்னும் புகழப்பட்டு கொண்டிருப்பவர், எம் உயிரிலும் உயிரான உயிரிலும் மேலான முஹம்மதுல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஹம்மது என்ற திருநாமத்துக்கு பெயருக்கு அர்த்தமே புகழுக்குரியவர் என்பது பொருள். சகோதரர்களே, சந்தேகமில்லை, அவர் புகழுக்குரியவர். பிறப்பதற்கு முன்னால் புகழப்பட்டார். தௌராத்தில் புகழப்பட்டவர் அவர், இஞ்சீலில் புகழப்பட்டவர் அவர், ஜபூரில் புகழப்பட்டவர் அவர். பிறந்ததற்கு பின்னால் குர்ஆனில் புகழப்பட்டவர் அவர். குர்ஆனில் 4 இடங்களில் அவருடைய பெயர்களை, அவருடைய திருநாமத்தை, முஹம்மது என்ற நாமத்தை அல்லாஹ் உச்சரிக்கிறான். முதலாவது சூரத்து ஆல இம்ரான், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல். இரண்டாவது சூரத்துல் அஹ்ஸாப், மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும். மூன்றாவது சூரத்து முஹம்மத், வல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வஆமனு பிமா நுஸில அலா முஹம்மத். நாலாவது சூரத்துல் ஃபத்ஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும் தராஹும். சகோதரர்களே, உலகத்திலும் புகழோடு வாழ்ந்தார். திருமிதியுடைய ஹதீஸ், நாளை மறுமை நாளில் அவருடைய கரத்தில் அல்லாஹ் ஒரு கொடியை கொடுப்பான். அதனுடைய பெயர் லிவா உல் ஹம்த், புகழ் கொடி என்பது அதன் பெயர். அந்த கொடிக்கு பின்னால் தான் உலகத்தில் வந்த லட்சோபலட்சம் நபிமார்கள், சஹாபாக்கள், வலிமார்கள், அம்பியாக்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள் அனைவரும் நிற்க வேண்டும். புகழுக்குரிய அந்த முஹம்மத் புகழ் என்ற அந்த கொடியை ஏந்தி நாளை மறுமையில் நிற்பதற்காக அல்லாஹ் ஒரு இடத்தை தெரிவு செய்திருக்கிறான். அது அர்ஷுக்கு வலப்பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்தில் நாயகத்தை தவிர வேற யாரும் நிற்க முடியாது. அந்த இடத்தின் பெயரை அல்லாஹ் திருக்குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அஸா அய்யபஅஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா. அந்த இடத்தின் பெயர் புகழ் தலம், புகழுக்குரிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்